தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய வழிபாடுகளை சிறப்பிக்கவும் எங்களுக்காக ஜெபிக்கவும் வந்துள்ள அருட்பணியாளர்களே, அருளகம் பங்கு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மன மகிழ்வும் பெருமையும் அடைகிறோம். நம் புனிதரின் தேர்ப்பவனியை சீரோடும் சிறப்போடும் நிறைவு செய்து வழிபாடுகளில் பங்கு பெறும் பங்கு இறை மக்களாகிய நாம் மரித்ததன் மூலம் நித்திய வாழ்வுக்கு பிறந்தவர் நம் புனிதர் என்ற மைய சிந்தனையை தியானிக்க இருக்கிறோம். மரணமில்லா பெருவாழ்வு வேண்டி பிறரை வாழ்த்துவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்துவத்தின் பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கையின்படி இறப்பின் போது நமது வாழ்வு முற்று பெறுவதில்லை, மாறாக மாறுபடுகிறது. ஒருவரது இறப்பு விண்ணக பிறப்பு என்பதுதான் நமது அடிப்படை கோட்பாடு. இதை புனித பவுலடியார் மிக தெளிவாக அவர் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய முதல் திருமணலில் இவ்வாறு எடுத்துரைக்கிறார். இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றல் பெறுவோம். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். இதைவிட விரிவாக தெளிவாக உறுதிபட யாராலும் சொல்ல முடியாது. அமரன் என்ற சொல் சாகாமையை சுட்டி நிற்கிறது. மரணத்திற்கு பிறகும் ஒருவரது புகழும் பெருமையும் பேசப்படும் போது அவர் இறந்தும் வாழ்கிறார். இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டான ஏற்றமிகு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம் புனிதர். இவரது புனிதம் பூத்த ஒப்பற்ற வாழ்க்கையை மேல்வரை சட்டமாக பாவித்து இறப்பு குறித்த மறைபொருளை புரிந்து வாழும் வரவேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். இப்பொழுது ஒளியேற்றும் நேரம். இன்றைய 9ஆம் நவநாள் திருப்பலியை நமக்காக சிறப்பு செய்ய வந்திருக்கும் அம்பை பங்கின் பங்கு தந்தை அருட்தந்தை அம்புரோஸ் அவர்களை முதல் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தினம் அசிஸ்தியர் பெருவிழா. எனவே நாம் குருக்கள் அனைவரும் இன்று ஒளியேற்றுவார்கள். அடுத்ததாக நாம் பங்கு தந்தை அவர்களை 2வது திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறேன். அடுத்தந்தை ஜோசப் அவர்களை 3வது திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தது ஜான் பிரபு அவர்களை 4வது திரியை ஏற்ற
அன்போடு அழைக்கிறோம். நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலரும் புனிதமான புனித பிரான்சுடைய இந்த விழாவை கொண்டாடக்கூடிய நல்ல நாளிலே நம்முடைய பங்கு மக்கள் அனைவரையும் ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து இதை அருளுக்காக ஆசிரியருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். நமது பாதுகாவலுடைய பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் ஆண்டுடைய அருளை நம்முடைய புனிதர் வழியாக நாடுகின்ற அன்பு குடும்பங்கள் ஆவுடைய 100 பங்கு கொண்டலூர் திரு மரிய செல்வன் திருமதி மகேஸ்வரி இவர்களுக்கு புனித பிரான்சிஸ் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். 10 வருடம் கழித்து இறைவன் தந்த இரட்டிப்பான ஆண் பெண் குழந்தை செல்வதற்கு நன்றியாகும் திருப்படி ஒப்புக் கொடுத்து அன்றாடுகின்றார்கள், நன்றி செலுத்துகின்றார்கள். மேலுமாக அருட்கள் புஷ்பா குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து குடும்பத்திற்கு இறை ஆசிரியர் நிறைவாக கிடைக்கும்படியாகும் தேவ சகாயம் திரேஸ் புஷ்பம் அமல்ராஜ் வெனன்சியோஸ் இவர்களின் ஆண்களை பாற்றுக்காகவும் அருள் சகோதரர் சுவாமிநாதன் அருள் சகோதரர் கஸ்பார் இவருடைய ஆண்களை பாற்றுக்காகவும் யாருடையால் அவர்களுடைய ஆண்களை பாற்றுக்காகவும் இந்த வழியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக அருள்ராஜ் இன்னாசியம்மாள் ஜோஸ்பிராஸ் சபைமுத்து ஆசிரியர் குழந்தை திரேஸ் ஆகியோரின் ஆண்களை பாற்றுக்காகவும் புத்திரப்பிள்ளையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காகவும் யார் நியாத ஆன்மாக்களுடைய ஆண்களை பாற்றுக்காகவும் வழியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக சேசுபால் குடும்பத்திற்கு இறைவன் தந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சிறப்பாக மகன் அவருடைய திருமணம், இளைமகனின் நல்ல வேலை வாய்ப்பு, மகளின் உயர்கல்வி மேலும் கிடைத்த வேலைக்காகவும் நன்றிப்படியை காணிக்கையாகின்றார்கள். இனிவரும் நாட்களில் பிள்ளைகளுக்கு இறை ஆசிரியர் பராமரிப்பு தொடர்ந்து கிடைக்க திருப்பதியில் கொடுத்து இறை ஆசிரியர் வேண்டுகின்றார்கள். மேலுமாக திருமதி மேரி ஜாஸ்மின் ஒடிலியா அவர்களின் குடும்பத்திற்கு பிதாசிரியர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். அந்தோனி ரோஸ் ராணி அவர்களின் கண் ஆபரேஷன் நல்லபடியாக நடந்ததற்கு நன்றியாகும். கண் பார்வை நன்றாக கிடைக்கும்படியாகும். மேலும் ஒடிலியா அவர்களின் ஆண் வெளிப்பாற்றுக்காக திருப்பதியை ஒப்புக் கொடுத்து இறை ஆசிரியர் வேண்டுகின்றார்கள். இன்றைய திருப்பலியிலே விரிவாக காரையார் திரு ராஜையா ரோசுமால் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனின் அருட்கரம் இந்த குடும்பத்தை வழிநடத்தும்படியாகவும் மேலும் விண்ணக வாழ்விலே 37 ஆண்டுகளில் நினைவு நாளில் சிறப்பாக திரு ராஜையா அவர்களின் ஆண்களை பாற்றுக்காகவும் மேலும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆண்களுடைய ஆண்களை பாற்றுக்காகவும் திருப்படி ஒப்புக் கொடுத்து மாசில்லா குழந்தைகளுடைய ஆண்களை பாற்றுக்காக கொண்டாடுகின்றார்கள். மேலுமாக அந்தோனிசுதன் அமரை ஜெயசெல்வி இவர்களின் குடும்பத்திற்கு புனித ஆசிரியர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய செய்யக்கூடிய தொழில்கள் முன்னேறுபடியாகவும் மேலும் பேத்திகள் இருவரும் ஞானத்திலும் இறை அன்பிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் மற்றும் எழுதிய தேர்வுகளில் வெற்றி பெறவும் திருப்பதி ஒப்புக் கொடுத்து அன்றாடுகின்றார்கள். இந்த கருத்துக்களோடு ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களில் நினைவுறுவோம். இறை வேண்டி தொடர்ந்து திருப்பதியில் மன்றாடுவோம். திருப்பதியை தகுதியில் ஒப்புக் கொடுக்க தடையாய் நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் விளைவுகளை ஏற்றுக்கொள்வோம். இறைவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவிர்த்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்தமையாளே, வாழுகிற புனித அனைவரே, சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைந்த வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதனால் உம்முடைய திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்கின்ற ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முறை. இன்றைய முதல் வாசகமானது பாலுக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டு வாசிக்கப்படுகிறது. பாலுக்கு இறைவாக்கினர் தம் மக்களின் பிரமாணிக்கமற்ற வாழ்க்கையை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி எச்சரிக்கிறார். நீங்கள் பிற இனத்தாரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவுக்காக அல்ல, நீங்கள் தீச்செயல்களால் கடவுளுக்கு சினமூட்டியதால் பகைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள் என கூறும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். முதல் ஆண்டு. ஆண்டவர் உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார். இறைவாக்கினர் பாலுக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 5 முதல் 12, மேலும் 27 முதல் 29 முடிய. இஸ்ரேலின் புகழை நிலைநாட்டும் என் மக்களே, வீறு கொள்வீர். நீங்கள் பேச்சினத்தாரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அன்று. நீங்கள் கடவுளுக்கு சினமூட்டியதால் தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள். கடவுளை விடுத்து பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு சினமூட்டீர்கள். உங்களை பேணி காத்து வந்த என்றுமுள்ள கடவுளை மறந்தீர்கள். உங்களை ஊட்டி வளர்த்த எருசலேமை வருத்தினீர்கள். கடவுளின் சினம் உங்கள் மீது வரக்கண்டு எருசலேம் கூறியது, சீயோனின் அண்டை நாட்டவரே கேளுங்கள், கடவுள் எனக்கு பெரும் துயர் அனுப்பியுள்ளார். ஏனெனில் என்றுமுள்ளவர் என் புதல்வர் பெரும் துயர் அனுப்பியுள்ளார். புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன். மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன். ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன். நாமோ கைவன், எல்லாரும் கைவிடப்பட்டவர்கள். என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம். என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன். ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகி சென்றார்கள். என் மக்களை வீறு கொள்வீர், கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர். இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூறுவார். கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நிற்கிறீர்கள். அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வர செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியும் மீட்பையும் அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வார்த்தை வடிவான என் அன்பு இறைவா, வார்த்தையாக எம்முள் நீ வா. என் அன்பு தெய்வமே வா வா, என் வாழ்வில் ஒளியேற்ற வா வா.
என் வாழ்வில் ஒளியேற்ற நீ வா. என் அன்பு தெய்வமே வா, என் வாழ்வில் ஒளியேற்ற நீ வா. வாழ்வின் வழியே வா. வசந்தம் வீச வா, நெஞ்சின் நிறைவே வா. நிம்மதி தந்திட வா. என் அன்பு தெய்வமே வா, என் வாழ்வில் ஒளியேற்ற நீ வா. என் அன்பு தெய்வமே வா, என் வாழ்வில் ஒளியேற்ற நீ வா. வாழ்க்கை பயணம் முழுதுமே பிரசன்னம் நிறைந்த வேண்டுமே. வாழ்வின் நெறிகள் சொந்தமா. வார்த்தையாள தெய்வமே வா, வாழ்க்கை பயணம் முழுதுமே பிரசன்னம் நிறைந்த வேண்டுமே. வாழ்வின் நெறிகள் சொந்தமா. வார்த்தையாள தெய்வமே வா, உன்னில் இணையவா. என்னில் மகிழவா. உயிரே உறவே வா. உன்னத இறைவா வா, என் அன்பு தெய்வமே வா. என் வாழ்வில் ஒளியேற்ற நீ வா. என் அன்பு தெய்வமே வா, என் வாழ்வில் ஒளியேற்ற நீ வா. மலராய் மனமாய் வீசவா. மலர்விடும் வீட்டில் வாழவா, கனிவாய் இதயம் பேசவா. கவலைகள் எல்லாமே மாற்றவா. மலராய் மனமாய் வீசவா. மலர்விடும் வீட்டில் வாழவா, கனிவாய் இதயம் பேசவா. கவலைகள் எல்லாமே மாற்றவா. வானக தெய்வமே வா. வந்தென்னை ஆளவா, காட்சி கொடியே வா. இடையாய் நான் மாறவா. என் அன்பு தெய்வமே வா, என் வாழ்வில் ஒளியேற்ற நீ வா. என் அன்பு தெய்வமே வா, என் வாழ்வில் ஒளியேற்ற நீ வா. வாழ்வின் வழியே வா. வசந்தம் வீச வா, நெஞ்சின் நிறைவே வா. நிம்மதி தந்திட வா. என் அன்பு தெய்வமே வா. வா, என் வாழ்வில் ஒளி
வாசகமானது புனித பவுலடிகளால் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலிலிருந்து வாசிக்கப்படுகிறது. விருத்த சேதனம் செய்வதோ செய்யாமல் இருப்பதோ முக்கியமல்ல, புது படைப்பாவதே இன்றியமையாதது. அவரது உடலில் உள்ள தழும்புகள் இயேசுவுக்கு சான்று பகரும் அடையாளங்கள். அவர் இயேசுவின் அடிமை என்பதன் புற அடையாளம் என உறக்க சொல்லும் இவ்வாசகத்தை கேட்போம். என்னை பொறுத்தவரையில் உலகைப் போல் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்ன பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகம் பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 11 இறைக்கு வசனங்கள் 25 முதல் 30 முடிய. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 11 இறைக்கு வசனங்கள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்.
தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே, எல்லாரும் இடமாறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாகிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அருளகம் புனித அசிசியாவினுடைய போற்றுதலுக்குரிய திருவிழாவில் கலந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற அன்பார்ந்த பிள்ளைகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் அசிசியாவினுடைய ஆண்டு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுக்கு நமக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். உண்மையிலேயே இந்த இடத்தில் நின்று திருப்பலி நிறைவேற்றுகிற போது இத்தாலி நாட்டினுடைய அசிசி நகர் மனதிற்கு வருகிறது. ஒரு அருமையான நகர் அசிசி நகர். அசிசி நகருக்கு அருகிலே ஒரு சிறு மலை, அமைதியான ஒரு இடத்தில் அமைதியான ஆலயம். என்னமாக ஆலயம் மட்டுமல்ல, அந்த துறவர இல்லங்கள் நிறைந்த அமைதியின் இடம். பாளையம் மறை மாவட்டத்தினுடைய அசிசி நகர் போல் இந்த இடம் காட்சியளிப்பதை நான் நான் உண்மையாகவே நினைக்கின்றேன். புரம் என்ற விக்கிரமசிங்கபுரம் மக்களால் தொழில் நிறைந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அசிசி நகர் எப்படி தொழிலானது உடைகளுக்கு பேர் போனதோ அதே போல தமிழகத்தினுடைய உடையின் தலைமையிடமாக இந்த விக்கிரமசிங்கபுரம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்தில் நெய்த உடைகள் நம்மையெல்லாம் போர்த்தி அழகு பார்த்திருக்கின்றன. இப்பொழுது அந்த சூழ்நிலையிலே ஆலைகளுடைய பணிகள் குறைந்து விட்டாலும் மக்களுடைய மனங்கள் குறைவுபடவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட அசிசி நகரும் அப்படித்தான். அசிசி நகருடைய நாம் போற்றுதலுக்குரிய அசிசியாரினுடைய பெற்றோர்கள் இந்த உடை தயாரிப்பினுடைய அந்த வியாபாரத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நகருக்கு அருகிலே அருளகம் என்ற அமைதியான பேராற்றல் நிறைந்த ஒரு அற்புதமான ஆலயம். ஆக இங்கே வந்திருக்கிற நாம் எல்லோரும் திரு அவையினுடைய உறவுகள். பல இடங்களில் இருந்து, பல ஊர்களில் இருந்து இங்கே வருகை தந்து தொழில் நிமித்தமாக நாம் வருகை வந்திருந்தாலும், பணி சார்ந்த நிலைகளிலே நாம் இங்கே வந்து குடியிருந்தாலும், நம்முடைய வாழ்வு ஒன்றிப்பினுடைய அடையாளமாக, நம்பிக்கையினுடைய விருட்சமாக இந்த அருளகம் பங்கு நடைபெற்றுக் கொண்டு வருவதை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆக அசிசி நகர் போல விக்கிரமசிங்கபுரம் இருந்தாலும் அசிசி நகருடைய இடமாக அந்த இல்லங்களின் அமைதியாக இந்த அருளகம் விளங்குகிறது. அருளகம் என்று நம்முடைய மறை மாவட்டத்திலே ஊர்களை சார்ந்த பங்கு இருந்தாலும் துறவர இல்லத்தினுடைய பெயர் வாங்கி துறவரத்தினுடைய பழமையை அருளை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக
பங்காக நிமிர்ந்து நிற்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, முதற்கண் இந்த அருமையான அருளகம் பங்கிற்காக நன்றி செலுத்துவோம். நாம் எல்லோரும் பல இடங்களில் இருந்து வந்திருந்தாலும் நம்பிக்கையின் உறவுகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் அருளாக ஆற்றலாக தந்த இந்த வாழ்வுக்கு இந்த ஆண்டு திருவிழாவிலே நன்றி செலுத்துவது பொருத்தமாக அமைகிறது. ஆகவே அருளகம் பங்கேற்கும் இன்று சிறப்பாக அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அசிசியினுடைய விழாவை கொண்டாடி வருகின்ற நம்முடைய அன்புக்குரிய திறமைகள் இல்லத்தில் இருக்கிற அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக அசிசியாரினுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் ஆசியை பணத்தில் வைத்து பார்ப்போம், நாம் வைக்கின்ற பொருளாதாரத்தில் வைத்து பார்த்திருப்போம். கடவுள் எவ்வளவு ஆசி அளித்திருக்கிறார் என்ற கணக்குகள் எல்லாம் பணத்திலே முடிந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்வின் கணக்கு எப்படி என்று சொன்னால் அது இறப்பிலே நிறைவு பெறுகிறது. ஆக நாம் எப்படி மதிப்பீடு செய்ய முடியும்? கடவுளின் ஆசி பெற்ற குடும்பங்கள் எப்படி கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தை விட்டு விண்ணக மகிமைக்கு அடியெடுத்து வைக்கின்ற பொழுது நாம் அதனுடைய நிறைவை காண முடியும். ஆகவே கடவுள் நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு இந்த நம்பிக்கையினுடைய ஆற்றலை தந்து விண்ணகத்தினுடைய மகிழ்ச்சியை மண்ணகத்திலே கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நமக்கு அளிப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் சிதைந்து வருகிறது. எதில் சிதைந்து வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு பார்க்கிறோம் கரூரில் ஒரு பேராபத்து நடந்து நெரிசலிலே சிக்கி 41 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு 50க்கும் அதிகமான குடும்பங்கள் மேலும் இறப்பதற்கு மேலாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 100 குடும்பங்கள் திடீரென்று ஒரு பெரிய சவாலை சந்தித்திருக்கின்றன. இறப்பு எப்பொழுதும் நெருக்கடியை கொடுக்கும். நெருக்கடிகளே இறப்பை கொடுத்துவிட்ட காரியங்கள் நம்முடைய மனதை நெருக்குகின்றன, வதைக்கின்றன, பாதிக்கின்றன. ஆக குடும்பங்களில் இருக்கின்ற இறப்பு ஒரு பெரும் நெருக்கடியை கொண்டு வருவதும் இயல்பு. ஆனால் அதை நெருக்கடி அல்ல, விண்ணகத்தினுடைய தொடக்கம் என்று சொல்லி நம்முடைய புனிதரின் வாழ்வு நமக்கு பாடமாக இருக்கிறது. பல பாடங்களை, வாழ்க்கையினுடைய பாடங்களை கற்றுக்கொண்டாலும் கூட இந்த பாடம் மிக சிறப்பானது. இறப்பை பற்றிய எண்ணமும், இறப்பை பற்றிய நினைப்பும், இறப்பை பற்றிய அந்த காரியங்களும் மிக முக்கியமானவை. நாம் இறப்பை நோக்கி நடக்கவில்லை, ஆனால் விண்ணகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். உயிர்ப்பை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இறப்பை வென்றவர் இயேசு ஒருவரே. அதுதான் மீட்பு என்று நம்புகின்றோம். ஆகவே கல்லறையை நோக்கி நாம் நடக்கவில்லை, விண்ணகத்தினுடைய பெரும் மகிழ்வுக்கு நாம் நடக்கின்றோம். பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே வாழ்வின் நிறைவு எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால் பெரும் மகிழ்வை தொடங்குகிறது. உலகம் மகிழ்வு என்று சொன்னால் விண்ணகம் என்பது பெரும் மகிழ்வாக, ஆசியாக நமக்கு வழங்கப்படுகிறது. அதை நம்முடைய வாழ்வுக்கு ஏற்ற கொடையாக நாம் நம்புகின்றோம். பார்ந்தவர்களே, அதனால்தான் விண்ணகமே நம்முடைய தாய் நாடு. விண்ணகம் நாம் நிரந்தரமாக குடியிருக்கின்ற ஒன்று. பல்வேறு அன்பர்கள் நம்முடைய பகுதியிலே சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? சாமி, நாங்கள் நல்லா வீடு கட்டியிருக்கணும். சில பேர் சொல்வாங்க. பல இடங்களில் ஆஸ்தி வார்த்தை சொல்லுகிற போது நாங்கள் அங்கே இருந்து இப்பொழுது
அழகான வீட்டை தந்திருக்கிறார், அழகான வேலையை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், பிள்ளைகளின் பிள்ளைகளை தந்திருக்கிறார் என்று நாம் அடுக்கிக் கொண்டே செல்வோம். ஆனால் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இவைகளெல்லாம் இருக்கின்ற ஒருபடியிலே சில பேர் சொல்வார்கள், சாமி எனக்கு ஒரு சென்ட் நிலம் கூட இல்லை. சில பேருக்கு என்ன அப்படின்னா, வாடகை வீட்டிலேயே வாழ்க்கையை முடித்து விட்டு கடந்து விடுவார். நமக்கு ஆச்சரியம், நமக்கு இது என்ன வாழ்வு? வாடகை வீடுதானா நிரந்தரம்? இங்கே ஒரு சென்ட் கூட வாழ்க்கையில் இல்லை, வாங்குவதற்கான ஆதாரம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் நாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் வாடகைக்கு தான் இருக்கிறோம். உலகம் கூடுதல் வாடகை கொடுத்து கூடுதலா நம்ம இருக்கிறோம். சில பேர் என்ன வாடகை 60 வருஷம் நம்ம வாடகைக்கு இருக்கலாம், அல்லது 100 வருஷம் கடந்து போகலாம். 100 கொஞ்சம் 80 90 அப்படின்னா நம்மளெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. என்ன சாமி, நீங்க வந்தா நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். எங்க வீட்டுல ஒரு அம்மா இழுத்துக்கிட்டு கிடாங்க. ஏன்னா சாக்ரமெண்ட் ஆஃப் இந்த நோயில் பூசுதல் இப்பொழுதெல்லாம் நம்ம என்னன்னா இழுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு முதல்ல பால் ஊற்றி பார்ப்பாங்க. போவாங்க, பால் ஊத்துனா எப்படி போகும்? அது நல்லா குடிச்சிட்டு தெம்பாங்க. முதல்ல சோறு போடாம தான் இங்க போட்டிருக்காங்க, நம்ம கட்டில போட்டிருப்பாங்க. அப்படி பேரப்பிள்ளை எல்லாம் சொல்லணும், பாட்டி நீ எப்போ போற, போனா எங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் கிடைக்கும். இறப்பு வட்டி அப்படிதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறந்த பிறகுதான் ரொம்ப மொட்டை போட்டு ஆடுவாங்க. அதுவும் இறந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பரா. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், இறந்த வீட்டில் தூக்கி அங்கே வச்சிருக்காங்க. ஒரு ஒரு மைதிரி சம்பந்தியும் மாறி மாறி ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒருத்தி சொல்றா, நீ அங்கே இருக்கும்போது நல்லா தானே இருந்த, இப்ப நீ கொண்டுட்டிய அப்படிங்கிற மெசேஜ் கொடுக்குறாங்க. இல்ல இங்க வந்த பிறகுதான் இப்படி ஆயிட்டே, இவன் கூட்டிட்டே போகல அப்படின்னு அடுத்தவங்க சொல்றாங்க. பார்த்தவர்களே, ஒப்பாரி நம்ம எல்லாரும் வச்சிருக்கோம். வாழ்க்கைக்காக ஒப்பாரி வைக்க கூடாது. அப்ப நமக்கு எல்லாம் ஒரு ட்ரேட் மார்க் உண்டு. சாமியை கூப்பிடுங்க, சாக போற நிலையில் இழுத்துக்கிட்டு கிடக்கு, கொஞ்சம் அவர் வந்து தொட்டா சீக்கிரமா போகும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இறப்பை குறித்து அச்சப்படுவது ஒருபுறம், இறந்தால் போதும் என்ற ஒரு மறுபுறம், இன்னுமாக இழப்பின் வயது இல்லாத போதே, நாம் நன்றாக இருக்கிற போதே இறந்து விடுவோமோ என்ற அச்சநிலை இன்னொரு புறம். வாழ்ந்தவர்களே, அசிசியா வாழ்ந்த ஆண்டு 44 ஆண்டுகள். சில நேரங்கள் நம்ம அவரை கொஞ்சம் வயசானவங்களா போட்டுருவோம். மொட்டை அடிச்சு நல்லா போட்டு நல்ல நம்ம கிரேக்கர்லாம் போட்டு அப்படிலாம் போட முடியாது. அசிசியா ஒரு இளைஞர், 44 வயது இளைஞர், சாக வேண்டிய மனிதர் அல்ல, சாகக்கூடிய மனிதர் அல்ல. ஏனென்றால் அவர் சாகா தன்மையில் விண்ணகத்தினுடைய மகிழ்ச்சியை அடைந்ததால் இன்றும் நம்முடைய மக்களிடையே திரு அவையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புனிதராக இருக்கின்றார். ஆக எத்தனை ஆண்டுகள் என்பது அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதில் தான் விண்ணகத்தினுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. ஆக இறப்பு என்பது ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது என்பதை உணர்வது நல்லது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எதை நோக்கி நடக்கிறோம் என்று சொன்னால், அசிசி நமக்கு தந்த முதல் பாடம் என்ன என்று சொன்னால், இறப்பே வாழ்வின் கொண்டாட்டம். கொண்டாட்டம்னா என்ன அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க வந்து இப்ப கொண்டாடுறீங்க பிறந்த நாள் கொண்டாட்டம். பிறந்த நாள் எப்படிமா கொண்டாடுவீங்க? பிறந்த நாள் எப்படி? நீங்களே ஒரு கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே டு மீ. சில பிள்ளைகள் அப்படித்தான் 4 சுவரை வெட்டிட்டு பெரிய அருவாளம் கொண்டு வந்து ஒரு வெட்டி தானே தின்னு தானே. இது பிறந்த நாள் கொண்டாட்டம் அல்ல. வாழ்க்கை எப்படி கொண்டாட்டம்? வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? 2 காரியங்கள் கொண்டாட்டத்திலே இருக்க வேண்டும். உன் இறப்பிலே வாழ்வு என்ற கொண்டாட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று உறவு இருக்க வேண்டும். உறவு இல்லாத கொண்டாட்டம் இல்லை. நாம் இப்பொழுது ஆண்டு திருவிழா கொண்டாடுகிறோம். இது ஒரு நல்ல உறவு, பேணப்பட்ட உறவு, கடவுள் தந்த உறவு. எல்லாத்துக்கும் ரத்த உறவு இருக்கும், திருமண உறவு இருக்கும். இப்படி சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாம் இந்த அருளகத்தில் மட்டும்தான்
நமக்கு ஒரு வரம் இருக்கிறது. என்ன வரம் என்று சொன்னால் திருச்சபையினுடைய உறவு மட்டுமே இருக்கிறது, வேற உறவு இல்லை. அதுதான் முதன்மை உறவு. ஆக அந்த உறவு கொண்டாடப்படுகிறது. இறப்பிலே எது கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உறவுகள் கொண்டாடப்பட வேண்டும். எப்படி கொண்டாடப்படுதல் என்று சொன்னால் வாழ்வு கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால் உறவு இருக்க வேண்டும், பகிர்தல் இருக்க வேண்டும். ரெண்டும் ரொம்ப முக்கியம். இப்ப திருநெல்வேலிக்கு எது முக்கியம்? திருநெல்வேலியில என்ன சிறப்பு? திருநெல்வேலிக்கு என்னமா சிறப்பு? அருவா ஒண்ணு, அல்வா ரெண்டு ஆனார். அருவானா என்ன? சில பேர் சொல்லுவாங்க வெட்டுதல், அப்படி இல்லை, சீவுதல், நல்ல சீவு, ஷார்ப்பர். திருநெல்வேலிக்காரங்க ஷார்ப்பனா இருக்கணும், வெட்டுறது இல்லை, பலியிடுதல் அல்ல, அல்லது வேண்டாத போட்டு தள்ளுறது இல்லை, அது அல்ல, அது இல்லை. இன்னொன்று அல்வானா என்ன அர்த்தம்? அல்வானா என்ன அர்த்தம்? ஏமாத்துறதா? ஏமாத்துறது கொண்டாட்டமா? பகிர்தல். என்ன அப்படின்னா அல்வா, அல்வா என்பது மன்னிப்பு. ஒன்று ஷார்ப்னஸ், இன்னொன்று என்னது? ஃபர்கிவ்னஸ். ஷார்ப்னஸ், ஃபர்கிவ்னஸ். குடும்பத்தில் இறப்பு என்பது கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருப்பதை நீ பகிர்ந்து கொடுக்கின்ற நேர்மைத்தனம் இருக்க வேண்டும். அதான் அல்வா. வெட்டுவது அல்வா இல்லை, பகிர்ந்தது தான் அல்வா. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். நீ இருக்கிறது வாழ்வே என்ன செய்வானா? தனக்காக வாழ்வான். இந்த அசிசியார் சொல்ற ஒரு அடையாளம் சொல்றாரு அப்படின்னா, நம்ம உடல் என்பது என்ன அப்படின்னா, அவர் இயற்கையை நேசிக்கிறார், இயற்கையை சகோதர சகோதரிகளாக பார்க்கிறார். ஆனால் தன்னுடைய உடலுக்கு, நம்முடைய உடலுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். யாருக்காவது தெரியுமா? உடலுக்கு அவர் கொடுத்த பெயர் என்ன அப்படின்னா கழுதை. கழுதை, பொதி சுமக்கிற கழுதை. அவர் தருகிற பாடம் மிகப்பெரியது. கடவுள் தனது ஆன்மாவை சுமக்கின்ற நீ கழுதையாக இருக்கிறார். ஆனா நம்ம கழுதை எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் சுமக்கிறோம். வாழ்க்கையில என்ன சுமந்திருக்கிற? உன்னுடைய உடல் என்ன சுமந்திருக்கிறது? நம்பிக்கையை சுமந்திருக்கிறதா? வாழ்க்கையினுடைய அன்பை சுமந்திருக்கிறதா? அதை பற்றி கவலை இல்லை. நாம் என்ன சுமந்திருக்கிறோம்? பொதி கழுதைகள் போல வேண்டாததை எல்லாம் சுமந்து வருகின்றோம். ஆகவேதான் அசிசியார் சொல்வார், ஒவ்வொரு உலகம் பொதி சுமையான கழுதை அப்படின்னு சொல்வார். நம்ம என்ன சுமந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு இடத்துல சொன்னேன், 3 ஈக்களை சுமந்திருக்கிறோம். எத்தனை ஈக்கள்? 3 ஈ. முதல் ஈ என்ன அப்படின்னா, எல்லாம் யாருக்காக நம்ம ஊர்ல 80% ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா இனிப்பு நோய் சுமந்தல். இனிப்போ என்ன சுமந்திருக்கிறீங்க? ஆட்கள் இனிப்பா இருக்க மாட்டேங்குது, ஆனால் நோயை சுமந்து இனிப்பு நோய் சுமந்து. சிரிக்கிறது கூட சில பேர் கஷ்டப்படும். உட்கார்ந்து சாமியாரை பார்த்தா ரொம்ப கோபமா வரும். அதுவும் பிரசங்க வைக்கிற சாமியாரை பார்த்தா பயங்கரமா அங்கிருந்து நெருப்பு வரும். ஏன்னா அப்படின்னா முடிக்கிற முடியல, சாமி சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்லுவாங்க. முடிக்கிற முடியல. நீங்களும் நல்ல கண்கள், நல்லா இருக்கீங்க, நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல சூப்பர், சிரிக்கிறீங்க, நல்ல அழகம், எப்பொழுதுமே சூப்பர் அழகம் தான். சில ஊருக்கு போனோம் அப்படின்னு சொன்னா நம்மளை சுட்டு தள்ளிடுவாங்க. கண்ணினாலே பார்வையினாலே சுட்டு தள்ளிடுவாங்க. இப்ப நீ சுமக்கிற உடல், இந்த உலகத்திலே சுமக்கிற உன்னுடைய உடல் எதை சுமக்கிறது என்று சொன்னார் 3 ஈக்களை சொல். முதல் ஈ என்னன்னு சொன்ன? இனிப்பு நோய். நோயை தான் சுமக்கிறான். நல்ல. இன்னொன்று என்ன அப்படின்னா இதய நோய். இதயம், இதய நோய். இதயம் நல்ல இதயத்தை சுமந்தால் பரவாயில்ல. 3வது ஈ என்னன்னா ரத்த அழுத்தம். 3 ஈ தான். என்ன அப்படின்னா இன்னைக்கு என்ன அப்படின்னா எங்க நெருக்கடி இருக்கு? வீட்டுல தான் நிறைய நெருக்கடி இருக்கு. வீடுகள் தான் பொதி சுமையை போல இருக்கிறோம். உடலை இழப்பது என்பது நாம் கவலைப்படுகிறோம், உடலை பற்றி கவலைப்படுகிறோம். உலகத்திலே வாழ்கின்ற நீ உன்னுடைய ஆன்மாவை பற்றி கவலை கொண்டிருக்கிறாயா? நீ ஆன்மாவை சுமக்கின்ற இந்த உடல். இறப்பு என்பது அதை நீக்கிவிட்டு விண்ணகத்தினுடைய மகிமைக்கு செல்கிறது. கடவுளுக்கு சொந்தமான அந்த ஆன்மா கடவுளுக்கு செல்கிறது. அசிசியாருடைய இறப்பின் நேரத்திலே
அதற்கு துணையாக இருந்த அவர் கண்டுகொள்கிறார். அவருடைய ஆன்மாவினுடைய வெளிச்சம் உயர எழுப்பப்படுவதை போல எழுப்பப்பட்டதை நினைத்து அந்த இறப்பு பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு முன்னால் என்ன நடக்கிறது என்று சொன்னார், அசிசியா தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாட்களிலே 5 காய வரத்தை பெற்றார். அந்த 5 காய வரம் என்பது நமக்கு ஒருவேளை சிறப்பாக தெரியலாம். இயேசுவினுடைய 5 காயங்கள் கிடைத்து விட்டன என்று சொல்லி விளம்பரத்திற்கு அல்ல, உனக்கு கடவுள் கொடுக்கிற சிலுவையினுடைய பாடங்கள், உடலிலே இருக்கின்ற துன்பங்கள், இந்த துன்பங்கள் என்பது ஒருவேளை நமக்கு துன்பமாக எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் அது 5 காய வரங்களாக இருந்தது. கடைசி 2 ஆண்டுகள் அவன் நினைக்கின்றார், நான் இறப்ப விண்ணக வாழ்வுக்கு என்னை கடவுள் வழி அனுப்பி செய்கின்றார், ஆகவே நான் செல்கிறேன் என்று சொல்லி அதை அவர் தயார் செய்கிறார். வாழ்ந்தவர்களே, இந்த உடல் இறப்புக்கான தயாரிப்பை செய்தால் அது விண்ணகத்தின் வாழ்க்கையை தொடும். அதுதான் உண்மை. இந்த மகிழ்ச்சியினுடைய வாழ்க்கையை தொடும். அசிசியார் கடைசி நாட்களிலே உடையை கூட அவர் தொடவில்லை. ஆனால் அவரை போல ஆடம்பரமான உடை உடுத்தியவர் அல்ல. ஆடம்பரமான உணவு, அசிசியார் இளமையில் இருக்கிற போது ஆடம்பரமான உணவு, ஆடம்பரமான உடை, ஆடம்பரமான வாழ்வினுடைய வெளிச்சமாக எங்கெங்கு அவர் இருக்கிறார்களோ, விளம்பரம் தேட முடியுமோ அங்கெல்லாம் அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு இளைஞன். இந்த இளைஞன் அப்படித்தான், எதுவுமே சிந்தனை இல்லாம ஓடுறான், நடிகரை பார்த்து ஓடுறான், சாப்பிடுறான். யாரெல்லாம் இங்கே பார்க்கிற போது அரசியல் தலைவர்களை சார்ந்ததில்லை, பின்னாடி சென்றவர்கள் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கிற இளையோரினுடைய சூழ்நிலை அதுதான். எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த வாழ்வை தொடங்குகின்ற நிலையை பார்க்கிறோம். பார்த்தவர்களே, ஆடம்பரமாக அசிசியா வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையினுடைய மாறுபாடு நிகழ்கிறது. காயப்பட்ட போனவர் அவர் அங்கே இறப்பை குறித்து சிந்திக்கின்றார். வாழ்வு மாற்றப்படுகிறது. அப்பொழுதுதான் காட்சி அமைகிறது. என்ன காட்சி வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், சிலுவையில் இருக்கின்ற இயேசு அவருக்கு காட்சி தந்து, அசிசியாரே, நீ பிரான்சிஸ்குவே, நீ இந்த ஆலயத்தை சீர்படுத்து. வாழ்ந்தவர்களே, இந்த உலகத்தை மாற்றி போட்ட அதிசயம் அசிசியார் வழியாக இந்த உலகத்திற்கு திகழ்ந்தது. ஆடம்பரங்களிலே இருந்த இந்த திரு அவை, ஆடம்பரமான கோயில்கள், ஆடம்பரமான விளக்குகள், ஆடம்பரமான இந்த உள்ளமைப்பு, இவைகளெல்லாம் இருக்கின்ற நேரத்திலே அசிசியார் உண்மையை புலப்படுத்த இயேசு பிறக்க வேண்டும் என்று சொன்னார். குடில் ஒன்றை அமைத்தார். ஆடம்பரங்களில் இயேசு வரமாட்டார். ஆனால் எல்லாவற்றையும் இழந்த ஏழ்மையிலே அவர் வருகிறார் என்பதை கண்டுகொண்டார். ஆக உடலுக்கு நீ செய்கிற காரியங்கள் ஆடம்பரமாக இருந்தாலும் அந்த உடலுக்கு நீ வெறுக்கின்ற காரியங்கள் ஆன்மாவை பலப்படுத்தும் என்று சொன்னார். அதுதான் வாழ்க்கையினுடைய சிறப்பு. அதனால்தான் அவர் குதிரையில் இருந்த அவர் இறங்கி வந்து அங்கே இருக்கின்ற ஒரு நோயாளியாக இருக்கின்ற அவரை சந்திக்கின்றார். அவருடைய புண்களை பார்க்கின்றார். கொடூரமாக இருக்கிறார். எப்படி தொடலாம் என்று நினைத்தார். தொட்டார். தொட்டது மட்டுமல்ல, கட்டி அணைத்தார். கட்டி அணைத்தது மட்டுமல்ல, முத்தமிட்டார். அதில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்தது. எதையெல்லாம் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கின்றோமோ அவைகளெல்லாம் கடவுளினுடைய அருளாலும் ஆற்றலாலும் செய்ய முடியும். இதுதான் நற்செய்தி. அசிசியாருடைய வாழ்வினுடைய அந்த காலத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இறைவனுடைய நற்செய்தியை சொல்ல பொன் வெள்ளி தேவையில்லை. நீ போதும், உன்னுடைய வாழ்வு போதும். உனக்கு என்று இடையில் எதுவும் வேண்டாம். கையில் பணம் தேவையில்லை. எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உன்னை, உன் உடலை, உன் வாழ்வை எடுத்துக்கொள். அது நற்செய்தி அறிவிப்பாகுமா? அது இந்த விளக்கங்களை உயிர்க்கும். சாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மனிதருக்கு உயிர்ப்பின்
உத்வேகத்தை கொடுக்கும். பார்த்த சகோதர சகோதரிகளே, இந்த திரு அவையை, இந்த உலகத்தை ஆட்சி போட்ட பெருமை இந்த அசிசியாவுக்கு உண்டு. அதை நினைவுபடுத்துவதால் பிரான்சிஸ் என்ற பெயரை நம்முடைய மறைந்த திருத்தந்தை ஏற்றுக்கொண்டார். இந்த திருச்சபையை ஏழ்மையினால் மட்டுமே புதுப்பிக்க முடியும், பணத்தினால் புதுப்பிக்க முடியாது. அந்த ஏழ்மை என்ன என்று சொன்னால் இயேசுவுக்கு முழுமையாக தன்னை கையளிப்பது. அந்த கையளிப்பினுடைய உச்சம்தான் இறப்பு. அந்த இறப்பு தான் விண்ணக வாழ்க்கையினுடைய தொடக்கமாக அமைகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே நாம் முதலை பார்க்கின்றோம். அசிசியா இறப்புக்கு தலை வணங்கினார். அதுதான் விண்ணகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. 44 வயதுகள் ஆனாலும் கூட இறப்பையினுடைய வழியினை அவர் சொல்லுகிறார். அதனால்தான் அவர் அந்த இறப்பை சொல்லுகிற பொழுது சகோதரி என்று குறிப்பிடுகிறார். உடலுக்கு என்ன சொன்னார்? உடலுக்கு என்ன சொன்னார்? உடலுக்கு என்ன? கழுதை. கழுதையா இருக்கக்கூடாது இல்லையா? சில பேர் என்ன கையிலெல்லாம் இதெல்லாம் டாட்டு போடுறாங்க, எங்கெங்கெல்லாம் போடுறாங்க. அது ரொம்ப ஃபேஷனாக போச்சு. நம்ம ஊர்லேயும் வந்துருச்சு டாட்டு போடுறது. பேசாமல் மூச்சு புறம் போட்டுக்கிட்டு வெளிநாட்டில் அமெரிக்காக்காரன் போடுறாங்கன்னா நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இந்த விளங்காத கிரிக்கெட் பிளேயர்லாம் போடுறான். விளங்காத கிரிக்கெட் பிளேயர் தலையை வெட்டுறான், கொண்டக்க மண்டக்க வெட்டுறான். எல்லாரும் நம்ம பிள்ளைங்களாம் வெட்டி தலையில் இங்கே ஒரு கோடு போடுது, இங்கே ஒரு கோடு போடுது. அன்னைக்கு ஒரு அம்மா முடிவெட்டு போய் நின்றுக்கிட்டு என் பையனுக்கு அங்கே ஒரு நடிகர் பேரை சொல்லிக்கிட்டு, நான் சொல்லக்கூடாது, என் மாயா அந்த நடிகர் யார் சொல்லணும். அது போல இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, உனக்கு முதல்ல கோடு வரும். அந்த அக்கா மாரெல்லாம் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைய நீச்சல் கூட்டிட்டு போறான். நம்ம ஊர்ல குதிரை ஏற்றத்துக்கு கூட்டு போறான். ஒரு பள்ளி, விளங்காத பள்ளி, எந்த பள்ளியா இருந்தாலும் சரி, குதிரை ஏற்றத்துக்கு கூட்டு போறான். நம்ம கழுதை ஏற்றத்துக்கு தான் கூட்டு போக சொல்லுவோம். நல்லா, ஏன்னா அசிசியா கழுதை ஏற்றத்துக்கு தான் சொல்லி இருக்கிறேன். இப்படி ஆனா கோயிலுக்கு மட்டும் கூட்டிட்டு வர மாட்டாங்க. நாயை கூட்டிட்டு வராங்க வீட்டுல இருந்து, நம்ம கிராமங்கள்ல. ஆனா பிள்ளைகளை கூட்டு வராங்க. பிள்ளைகளுக்கு கூட வீட்டுல இருக்காங்க, வீட்டுல நல்லா தூங்குது. என் பிள்ளை அப்படித்தான் தூங்கும், அப்படித்தான். இறப்பை நோக்கி நடக்க வேண்டாம், வாழ்வை நோக்கி நடக்க வேண்டும். மாணவர்களே, நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் அசிசியாரினுடைய பாடம். அவர் இறப்புக்கு முன்னால் ஒரு அருமையான நிகழ்வு முந்தைய நாளில் அவர்கள் நம்முடைய துறவர சபையினர் நடத்துவார்கள். அதற்கு இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அசிசி பிரான்சிஸ் விண்ணெய்திய வழிபாடு. இறப்புக்கு முன்னால் கடவுளை போற்றுவது, புகழ்வது, அவருக்கு இருந்த சகோதரியான இறப்பை வரவேற்பது. இறப்பு என்பது சகோதரி, அள்ளிட்டு போற சகோதரி இல்லை, உண்மையான உறவின் சகோதரி. சில சகோதரிகள் அள்ளிட்டு போயிடுவான், ஆனால் திருப்பி வர பிறகு கோர்ட்டில் போய் அண்ணன் மேலே தம்பி மேலே கேஸ் எல்லாம் போடுவான். நம்ம உள்ள ஆட்கள் எனக்கு உரிமை இருக்கிறது, அப்புறம் அவங்க அண்ணன் சகோதரி எங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க, நீ கோர்ட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. ஆனால் நம்ம அசிசி காலத்தில் அவருடைய நல்ல ஒரு உறவினுடைய வம்சமாக, ஒரு நல்ல உறவாக இருக்கின்ற சகோதரி. அப்ப இறப்பு என்பது சகோதரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல உறவினுடைய மேன்மை, மகிழ்ச்சி, ஒரு செல்வம், ஒரு அடையாளம். இறப்பு என்பது அப்படித்தானே. சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நினைவு கூறுகிற இந்த அசிசியாரினுடைய பாடம் மிகப்பெரியது. இறப்புக்கு தலை வணங்குதல். 44 வயசாயிட்டு நாம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்றோம். இறப்புக்குரிய தயாரிப்பு, விண்ணகத்தினுடைய தயாரிப்பு இந்த உடலுக்கும் வாழ்வுக்கும் தேவை. அது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. 5 காயங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், துன்பம் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், அது ஆசீரானது. ஏனென்றால் இயேசு நமக்காக நம்முடைய காயங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்ட இயேசுவினுடைய வடிவிலே இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வது நமக்கு எளிதாக இருக்கிறது. சில சகோதர சகோதரிகள் இறப்பின் போது
ஏன் சாமி இப்படி வந்தது, கோயிலுக்கெல்லாம் வந்தேன், என்னை இப்படி கடவுள் படுக்க போட்டார், படுக்க போடுவது. ஆனால் அசிசியார் சொல்லித் தருகிற பாடம் என்ன என்று சொன்னார், இயேசு உனக்காக உன் துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அது சாபம் அல்ல. ஒருவேளை படிச்சிருக்கலாம். சில பேர் வீடுகளில் பார்க்கிறோம், கவனிப்பாளற்று கிடக்கின்ற உறவுகள் அங்கே இருக்கும். நம்ம மருத்துவமனை கூட போவதில்லை, போகணும். ஏன்னா இறப்பு நம் சகோதரி. இறப்பு என்பது உறவு, இறப்பு என்பது வாழ்வு, இறப்பு என்பது விண்ணகத்தினுடைய பாதையாக அமைகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே இறப்புக்கு நாம் தலை வணங்குகிறோம். 5 காய் மரங்கள் நம்முடைய துன்பத்திலே வெற்றி காண அழைக்கிறது. ஏனென்றால் இறப்பே என் சகோதரியாக அமைகிறது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, தம்மையே பெருமையாக்கி அவர் அடிமையின் கோலம் கொண்டார். நம்முடைய கழுதை பார்த்தீங்களா, அது சில நேரம் விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். நம்ம கழுதுன்னா நம்ம உடல், நம்ம அதை நல்லா பெருசுபடுத்தி பாலம் போல் வச்சிருக்கோம். ஆமாம், டெக்கரேட் பண்ணி மேலேருந்து டெக்கரேட் பண்ணி கண்ணாடி போட்டு அதற்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த கழுதையை நல்லா வச்சிருக்கோம். ஆனால் கழுதையை வச்ச நமக்கு கழுதையில் இருக்கிற நம்முடைய ஆன்மாவை தெரியவில்லை. கழுதை நல்லா தர பொதி சுமக்க வேண்டிய கழுதை அகன்று போய் கொண்டே இருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, நல்லா நட அப்படின்னு. நடக்கணும், ஆலயத்தை நோக்கி நடக்கணும், அடுத்த உறவுகளை நோக்கி நடக்கணும். இறப்புக்கு முன்னால் இதெல்லாம் தயாரிப்பின் வேலைகள். நீ இறப்பதற்கு முன்னாலே நடக்கணும். மருத்துவர் சொல்வார், நடக்கணும். எதை நோக்கி நடக்கணும்? ஆலயத்தை நோக்கி நட, பகிர்ந்தலை நோக்கி நட, உறவுகளை நோக்கி நட. படுக்க வேண்டாம், இருப்பதற்காக காவல் அல்ல, நீ எடுத்து நடப்பதற்காக காசு. அது தயாரிப்பு என்பது என்ன? வீழ்ந்து விடாமல், நம்பிக்கை வீழ்ந்து விடாமல், இறுதி வரைக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஆற்றல் என்பதுதான் இறப்பு. இறப்பு என்பது ஒப்பாரி அல்ல, இறப்பு என்பது மகிழ்வு. ஆகவே அதுவே குடையாக அமைகிறது. சிசி நகருடைய அந்த மாட்சிமையை நாம் உணர்வோம். திருச்சபையை இப்படித்தான் வளப்படுத்த முடியும், இப்படித்தான் நாம் கொண்டாட முடியும். அசிசியாரால் தான் புதுப்பிக்க முடிந்தது. ஆகவே இந்த மாற்றங்கள் இன்று பல்வேறு துறவர இல்லங்களாக, துறவர சபைகளாக, 3ஆம் நிலையினுடைய வாழ்வாக, பொது நிலையினருக்கு அர்ப்பணிக்கின்ற வாழ்வாக இந்த அசிசியாருடைய தாக்கம் விளைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாக. ஆகவே ஏழ்மை என்பது போற்றப்பட வேண்டியது ஒன்று. ஏனென்றால் ஏழ்மை உன் ஆன்மாவை காத்துக்கொள்ளும், உன் உடலையும் காத்துக்கொள்ளும். உன்னுடைய வாழ்வினுடைய இறப்பின் மேன்மைக்கு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கும். நம்மவர்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நல்லா வாழ்ந்து இந்த டெம்பரவரி ஹவுஸ்ல நல்லா என்ஜாய் பண்ணி அடிச்சு உடைச்சி சில வாடகை வீட்டில் என்னெல்லாம் செய்வோமோ அதையெல்லாம் வாழ்க்கையில் செய்து முடித்து நீ இறப்பை நோக்கி நடந்தால் அது நரகமாகத்தான் இருக்கும். இது வாழ்வு அல்ல. ஆனால் அசிசியார் தருகிற இது, நீ கொடுக்கப்பட்ட அந்த வாடகை வீட்டை விண்ணகத்தினுடைய மறு பிரதிபலிப்பாக வைத்துக்கொள். உன் உடல் என்ற கோயில் ஆற்றலோடு வழிநடத்தட்டும். நீ கழுதை அல்ல. வாழ்வு என்பது பொதி சுமக்கின்ற கழுதை அல்ல, இதயத்தின் இனிமையை சுமக்கின்ற இன்ப பெருவெள்ளமாக அது அமைகிறது, கடவுளின் கோயிலாக மாறுகிறது என்பதை கற்றுத் தருகிறது. ஆகவே விண்ணகம் மறு வாழ்வில் இறப்பில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே ஒரு ஆற்றலாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது நல்ல தயாரிப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. வாழ்வின் இறுதி நேரத்தில் ஒரு நல்ல தயாரிப்பை செய்து அசிசியார் விண்ணகத்திற்கு அடியெடுத்து வைத்தார். நம்மை மண்ணோடு அழைக்கின்றார். ஏழ்மை என்பது சாபம் அல்ல, இறப்பு என்பது சாபம் அல்ல, அது விண்ணகத்தினுடைய பெருங்கொடை என்பது கற்றுத்தந்த பாடத்தை நாம் இனிதாக்குவோம். குடும்பங்களையே வாழ்வின் ஊற்றாக
இருப்போம். இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் அவருடைய வாழ்வை வளப்படுத்துகின்ற நல்ல தயாரிப்பாளர்களாக இருப்போம். நாமே நம்முடைய வாழ்வை தயாரிப்போம். அசிசியா நமக்கு துணை புரிவார். ஆமாம். எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை முன்னெடுப்போம். திருச்சபைக்காக, குடும்பங்களுக்காக நன்றியோடு நாம் ஜெபிக்கிற இந்த வேளையில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை, எண்ணங்களை ஆண்டவர் பார் ஒப்புக் கொடுத்து அவருடைய அருள் வேண்டுவோம். அருளை கூற்றே எம் இறைவா, என் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் யாவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை நல்லாயனாய் விளங்கி சிதறாமல் காத்து இரையாட்சிகளுட்படுத்த உமது அருளையும் அருள் துணையும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை தொடுகிறவன் உமது கண்ணின் மணியை தொடுகிறான் என்றுரைத்த எம் இறைவா, ஒவ்வொரு நாளும் உமது நேச கரங்களின் அரவணைப்பில் எங்களை வைத்து பாதுகாக்கிற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமுதே அழகே அருள் கடலே எம் இறைவா, இன்றைய வழிபாடுகளை சிறப்பிக்கின்ற அருளகம் பங்கு இறை சமூகத்தை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். துணை நின்று துயரம் நீக்கி இணையில்லா இறைவனை விட்டு அகலாத அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இருள் நீக்கும் ஞான சுடரே என் இறைவா, ஒளியாகி எங்கள் உயிராகி உறவாகி நல்வரவாகி என் வாழ்வாகி வாழ்வின் வழியாகி ஏற்றம் தரும் வளங்களும் நலன்களும் தந்தருள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரங்களை கூப்பி கண்களை மூடி நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கடந்து வந்த பாதையை நன்றியோடு நினைவு கூறுவோம். நமக்கு தந்த நம்பிக்கை, நமக்கு தந்த மகிழ்வு, நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அமைதியினுடைய சிறப்பு, இவையெல்லாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். தேவனையில் வருகின்ற காலத்தில் எல்லாம் ஆசிரியம் வருடம் நம்முடைய வாழ்வினுடைய நிறைவை நோக்கி நாம் நகர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டுவோம். கடவுள் தந்த பேராற்றல் தொடர்ந்து வர நேரத்தில் நன்றியோடு ஜெபிப்போம். இரக்கமும் அன்பு நிறைந்த இறைவா, நல்ல ஒரு அருளகம் இறை சமூகமாக எங்களை இணைத்திருக்கிறேன். எங்களுக்கான ஆற்றலையும் அருளையும் கொடுத்திருக்கிறேன். நன்றியோடு நினைவுகிறோம். எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்த மேலான நம்பிக்கைக்காக நன்றி. குழந்தை பிள்ளைகளுக்காக நன்றி. ஆற்றல் மிகுந்த உறவுகளுக்காக நன்றி. பல்வேறு இடங்களில் இருந்து வந்தால் ஒருவரையும் ஒருவர் புரிந்து கொண்டோம். நன்றி பெருக்கோடு உதவிகள் செய்யும் இந்த கட்டமைப்பை நீ தந்ததற்காக நன்றி கொள்கிறோம். அருமையாக துறவிகளை கொடுத்திருக்கிறேன், பங்கு தந்தையாக கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி கொடுக்கிறோம். அவருடைய வாழ்வும் ஜபம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று நன்றியோடு ஜெபிக்கிறோம். அவர்களுடைய உடல் உள்ள நலனுக்காக கொண்டாடுகிறோம். இந்த உடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து சொல்கிறோம். நெருக்கடிகள், கவலைகள், துன்பங்கள் இவைகளை நீ அகற்றி தீமைகளில் இருந்து எங்களை உங்களுடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்று. உண்மையான அன்பினுடைய மகிழ்வு, விண்ணகத்தினுடைய பெருமகள் எங்கள் குடும்பத்தில் விளங்குவதாக. உங்களுடைய நம்பிக்கையினுடைய ஆற்றல் இந்த ஆண்டு இன்னும் அதிகப்படுவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் வள்ளி வந்தே போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் வள்ளி வந்தே போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவை காணிக்கையாய் அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடனாய் மாற்றியதை அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவை காணிக்கையாய் அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடனாய் மாற்றியதை அனுதின உணவாகும் கோதுமை மணி போல அனுதின உணவாகும் கோதுமை மணி போல மாற்றிடுமே என்னையுமே என்னவரே மாற்றிடுமே என்னையுமே என்னவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளதெல்லாம் வள்ளி வந்தே போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். புனிதத்துறை அனைத்தின் நலனுக்காகவும் உமது வேலைகளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவிக்கொண்ட சிலுவையின் மறை பொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாடும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய விழாவில் உம்முடைய திரு அவை மகிழ்ந்திருக்க செய்தி அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு நீர் வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டினால் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஒருங்கிணைக்கின்றீர். ஆகவே வானக தூதர்கள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து
நாங்களும் உம்முடைய பெருமையினை பறைசாற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து வாழ்த்துவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளானவர். தூயவர் 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 படைகளின் கடவுளானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சரமகதாகரி மகரி சகரி சகரி மா கமதவசா. ஆண்டவர் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியானவரை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மார்க்கமாக. அவர் பாடுபட உளங்கறிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வாழவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைகூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மேற்பளிக்கின்ற இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமணம் என்று உடையக்குரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே இறைவா நன்மை செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென
தாழ்மையோடு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை நீயோ, எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர், மேலும் எல்லா திருநிலைகளான அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற எம்முடைய அருளகம் இறை மக்களை நிறைவாக ஆசீர்வதித்திருளும். அவர்கள் செய்கின்ற தொழிலையும் அவர்கள் செய்கின்ற பணிகளை நிறைவாக ஆசீர்வதித்து குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவாக பொழிந்துள்ளோம். மேலும் இங்கே கூடி சிறப்பாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் எண்ணங்களையும் முன்னின்று அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் திருமக ஒளிகள் ஏற்றுள் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயின் அப்படிதவரையும் அவருடைய கணவனான புனித யோசேப்பு புனித திருத்துவதர்கள் நாங்கள் விழா கொண்டாடுகின்ற எங்களது பாதுகாவலர் தூய அசிஸ்தியார் இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற மரபருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல ஆவியாரின் ஒன்றில் எல்லா மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மேய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களால் யாரோடு கலக்கவும் நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருமணத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறப்பை வெற்றியாக உயிர்ப்பாக நமக்கு தந்த இயேசு இவர்தான். இவருடைய அன்புக்கு இந்த விருதுக்கு அழைக்கப்படுகிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நமக்கு நிறைந்த வாழ்வை தருகிறார். உணர்ந்தவரே என் ஆண்டவரே என் தேவனே. ஆற்றலை விட்டு நான் எங்கே நான் செல்லுவேன்? என்னை படைத்த தெய்வமே, உம் திருமுன்னிலிருந்து நான் எங்கே நான் தப்புவேன்? என்னை எப்போதும் காப்பவரே. ஆற்றலை விட்டு நான் எங்கே நான் செல்லுவேன்? என்னை படைத்த தெய்வமே, உம் திருமுன்னிலிருந்து நான் எங்கே நான் தப்புவேன்? என்னை எப்போதும் காப்பவரே. நான் பாலம் சென்றாலும் பாதாளம் சென்றாலும் எங்கும் என்றும் இருப்பவரே. நான் பாலம் சென்றாலும் பாதாளம் சென்றாலும் எங்கும் என்றும் இருப்பவரே. இன்றும் இருப்பவரே, நாடானவரும் எழுவதும் நடப்பதும் படுவதும் எல்லாம் அறிந்தவரே. நாடானவரும் எழுவதும் நடப்பதும் படுவதும் எல்லாம் அறிந்தவரே. என்னை ஆய்ந்து அறிந்து உணர்ந்தவரே என் ஆண்டவரே என் தேவனே.
புனித பிரான்சிஸ் அபிஷியாரின் 9ஆம் நாள் நவநாஞ்சகம். அவருடைய புனித மரணத்தின் பேரில் என் இயேசுவே, உமது புனிதருடைய மரணம் எவ்வளவு உன்னத மகத்துவம் பெற்றதாய் இருக்கிறது. புனித பிரான்சிஸ் தம்முடைய மரணம் சமீபத்திலிருந்து உணர்ந்த போது உமக்கு 1000 வணக்கங்கள் செலுத்தி திருச்சபை உம்முடைய புகழை பாடும்படி விரும்பினார். ஓ என் இறைவா, என் முழு இதயத்தோடு இதற்காக உமக்கு வணக்கம் செய்வதென்றையும் இனி நான் புது வாழ்வை நடத்த உமது ஊழியனுடைய பரிசுத்த காயங்கள் மூலமாக கிருபை செய்ய மன்றாடுகிறேன். என் வாழ்வு என் மரணத்தை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் உமக்கு வலிமை உண்டாகும் வாக்கியத்தை நான் அடைய செய்தருளும். இவ்வுலகில் நான் செய்யும்படியான ஒரே கடமையாக உம்முடைய தெய்வீக மகிமை அதிகரிக்க எப்போதும் துணிவேனாக. ஓ புனிதரே, உம்முடைய பரிசுத்த வாழ்வு முடிவற்ற மகிமையாய் இருக்கின்றது. உம்முடைய படிப்பினைகளை நான் கற்றுக்கொண்டால் எவ்வளவு பாக்கியமுள்ளவனாய் இருப்பேன். என் மரண தருவாயில் எவ்வளவு மகிழ்ச்சியுடையவனாய் இருப்பேன். மரணத்திற்கு அஞ்சுவதை விட அதை என் நண்பனாக எண்ணுவேன். ஏனெனில் கடவுளுக்கு நான் துரோகம் செய்யும் ஆபத்தில் நின்று என்னை பிரித்து நீக்கி அவரை எப்பொழுதும் நேசிக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடும். உம்முடைய வல்லமை பொருந்திய மன்றாட்டின் மூலமாக நான் இந்த நன்மைகளை அடைய செய்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்தென பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல வானத்திலும் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர். எங்களுக்கு ஆசிரியப்பட்டவர்களே, குறைத்து வயிற்று பணியான இயேசு ஆசிரியப்பட்டது. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவியானவருக்கு எங்களுக்காக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுக்கும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர் புனித அசிசி பிரான்சிஸுடைய 9வது நவநாள் திருப்பலியை நாம் சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். திருவிழா திருப்பலி நாம் அனைவரும் நம்முடைய பங்கி பாதுகாவலர் புனித அசிசி பிரான்சிஸ் அவருடைய பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு ஒருவர் மற்றவரை பார்த்து கரங்களை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். உங்களுக்கு ஹாப்பி ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? நம்ம பங்கில் உள்ள எல்லோருக்குமே இன்று பெருவிழா, அது குறிப்பா எங்களுக்கும் விழா. அதனால இன்று நீங்கள் எங்களுக்காக நிறைய பேர் வாட்ஸ்அப்லாம் போட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம பங்கு மக்கள் நம்ம மீது எவ்வளவு அக்கறை வந்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் அனுப்பிய செய்திகள் மூலமாக தெரிந்தது. எல்லோருமே வாட்ஸ்அப்ல அனுப்பி வாழ்த்துக்கள், கடவுள் உங்களை ஆஸ்வதிக்கிற மக்கள்லாம் நிறைய நீங்கள் கொடுத்துருக்கீங்க, சொல்லியிருக்கிறீங்க. ஒருவேளை தவசம் சொல்லலைன்னா தவசமாக சொல்லுங்க. நிறைய பேர் சொன்னீங்க, மகிழ்ச்சியாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த தேர்பாவளி ஆரம்பிப்பதற்கு முன்பாக 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னா, அந்த பழனிசாமி ஆசையானவராக இருப்பார் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க, விளையாட்டுல பேசியிருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், சொல்றீங்க கேட்கும்போது, நேற்றும் பாத்தீங்கன்னா இந்த அம்பாசமுத்திர பகுதி, சிங்கப்பாறை எல்லாம் மழை பெய்ஞ்சிச்சு. ஆனா மழை இங்கே பெய்யவே இல்லை. அப்படியே அந்த வேலை அந்த விழா முடிச்சுட்டாரு. இன்னைக்கு பார்த்தா சுத்தி சுத்தி மழை பெய்யுது, எனக்கு மட்டும் மழை பெய்யுது, இதே நிச்சயமா முடிச்சுவார் போல இருக்கு. அதனால அவர் ராசியானவர் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. யார் ராசியானவர் கிடையாது. யார் ராசியானவர்? அசிசி பிரான்சிஸ் வந்து இயற்கையை அன்பு செய்தவர், இயற்கையோடு ஒன்றிணைந்தவர், இயற்கை இறைவனை கண்டவர். நிச்சயமா அவருடைய செயலை நாம் முன்னெடுக்கும் போது எது நடந்தாலும் நன்மை காலத்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நாம் இருந்தோம். நம்முடைய திருவிழா ஏறக்குறைய 95% ஆயிடுச்சு, முடிவடைந்து விட்டது. நிச்சயமா நாளைக்கு நன்றாக நடக்கும். ஆகவே நாம் அனைவரும் நம்முடைய நன்றி உணர்வை கடவுளை எழுப்பி இறைவனுக்கு காண்போம்.
கிரேசி வந்திருக்கிறவர்களே, இதுதான் நம்முடைய பங்கிப்பாடு அவருடைய திருவிழா அந்த நாள்ல யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசித்த போது என்னப்பா எல்லாருக்கும் இப்படிதான் சொல்றீங்க அப்படின்னாங்க. எல்லாருக்கும் வேற வேற வருஷம் சொல்லியிருக்கேன், ஒரே வருஷம் சொல்லியிருப்பேன். யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசித்த போது எனக்கு தற்பட்டவர் முனைவர் படிச்சிருக்காரு, நல்லா சிந்திப்பாரு. நான் வந்து எங்க மாதத்தோறும் நடக்கக்கூடிய குருக்கள் தியானத்துல ஏதாவது பேசுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அதான் கேட்டிருக்கேன். மற்றபடி மறையிலேயே நான் கேட்டது கிடையாது, முதல் முறையாக இதுதான் கேட்டிருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு மறையுரை. இன்றைய திருவிழா திருப்பணியில் இப்படிப்பட்ட ஒரு மறைவை தான் எதிர்பார்த்தேன். அந்த மறையுரையை மிக சிறப்பாக உங்களுக்கு கொடுத்தார். நம்முடைய புனிதனுடைய இறப்பு விழாவை தான் இன்னைக்கு திருவிழாவாக கொண்டாடுகிறோம். ஆனால் இறப்புனா என்ன, நம்முடைய புனிதர் எவ்வாறு புரிந்து கொண்டார் என்பதை மிக சிறப்பாக எல்லோரும் புரிந்து கொள்ளுவதற்கு சின்ன பிள்ளைங்களாம் இன்னைக்கு 6 வயசுலாம் கேட்டாங்க. இன்னைக்கு நான் பார்த்தேன் 6 வயசுலாம் பார்த்துருக்காங்க, மற்றவங்களாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க பார்த்து கேட்டு அவர்கள் உற்சாகத்தோடு இருந்தார்கள். ஆகவே இன்றைய நாளுக்கு நல்ல ஒரு மறையுரையை கொடுத்து நம்ம எல்லாம் சிந்திக்க தூண்டியவர், நமக்காக ஜெபித்தவர், இறைவாசி நிறைவாக பெற்று தந்தவர். ஆகவே நம்முடைய மறைவட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த குரு, அனுபவம் நிறைந்த குரு இன்றைய நாளில் நமக்கு திருப்பி நிறைவேற்றுகிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று தலைமையேற்று திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறையாசிரியர் பெற்று தந்த அருள்பணி அருள் அப்ரோஸ் அவர்களுக்கு நம்ம நன்றியும் வாழ்த்துக்களையும் தரவுடையை தெரிவிக்கிறோம். நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக அருள்பணி அருள் அப்ரோஸ் அவர்களுக்கு எங்களுடைய இல்லறத்தின் துணை அதிபர் தந்தை அருள்பணி ஜோசப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களுக்கு நாளை நம்முடைய பங்கு பாதுகாவலுடைய இறுதி நாள், கடைசி நாள். அன்றைய நாளை சரியாக திருப்பலி 7:30 மணிக்கு திருப்பலி 4:30 தான் ஆரம்பிக்கும். புதுநன்மை பெற இருக்கின்ற பிள்ளைகள் சரியாக 7:15 மணிக்கெல்லாம் வந்துடணும். போன் அடிச்சு கூப்பிடலாம், தயவு செய்து வந்தாலும் நாங்கள் பூஜை ஆரம்பிச்சோம். அதனால உங்க பிள்ளைகளை 7:15 மணிக்கு உங்களுடைய ஆலயத்திற்கு நீங்கள் அழைத்து வர வேண்டும், பவுனியில் வரணும். அதனால 7:30 மணிக்கு சரியாக திருப்பலியானது ஆரம்பிக்கப்படும், திருவிழா திருப்பலியானது ஆரம்பிக்கப்படும். ஆகவே தயவு செய்து அனைவரும் நேரத்துக்கு வந்து ஆலயத்தில் கொடுமாறு உங்களை முன்போது கேட்டுக்கொள்கிறேன். நாளைய திருப்பணியை சிறப்பு செய்ய இருக்கிறவர்கள் அருள்பணி ஆரோக்கியதாஸ் எங்களுடைய மறைமாநிலத்தின் அதிபர் தந்தை, மறைவுரையாற்றிருப்பவர் அருள்பணி அருள் கப்புச்சின் சபை அமைதி அரசு மறைமாநிலத்தின் பொருளர் தந்தை. நாளைய தலைப்பாக பிறர் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்பியதை விட பிறரை நிறைவாக அன்பு செய்கிறோம் நாம் புரிந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளில் நாம் நம்முடைய நாம் கேட்ட மறைவிலிருந்து 3 கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த கேள்வியை மொத்தம் எழுதியவர்கள் மொத்தம் 29 பேர். சரியான பதிலை கொடுத்தவர்கள் அளித்தவர்கள் 21 பேர். எல்லாரும் தரவு எழுப்பி வாழ்க்கை குறிக்கொண்டு அந்த 21 நபர்களிலிருந்து 3 நபரை நாம் இப்போது தேர்ந்தெடுக்கிறோம். அசிசி அத்தியம் அல்போன்சா வாங்கிக்கலாம். சரி, அந்தோனியார் எம் ஜெயா, அந்தோனியார் எம் ஜெயா வாங்க. எலிசபெத்தையும் கிலோவினா அவங்க வாங்கிட்டாங்க. அன்னைக்கரசு அன்பியம் பெர்லின் ஸ்டீவன், அன்னைக்கரசு அன்பியம் பெர்லின் ஸ்டீவன். வாழ்த்துக்கள். இன்று கேட்கப்பட்ட மறைவிலிருந்து கேள்வியாக கேட்கப்படும். பரிசு நாளை மாலை திருப்பலியில் வழங்கப்படும். நாளை திருப்பலி நடைபெற வேண்டாம், மாலை திருப்பலியில் நடைபெறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய
மறையுரையானது இருப்பை அதிகமாக மையப்படுத்தி தந்தையவர்கள் மறையுரையாற்றினார்கள். இறப்பை பற்றி கேட்பதா அல்லது அதை சுற்றியுள்ள அதை சார்ந்த மற்ற பகுதியிலிருந்து கேட்பதா என்ற ஒரு குழப்பம் நிறைய கேள்வி எடுத்து வைத்திருந்தேன். இருந்தாலும் ஃபாதர் பேசியிருந்தேன், கேட்க போறதில்லை அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஒரு கேள்வி உங்களுக்காக. இன்னைக்கு தந்தை அவர்கள் ஒரு 2 வித்தியாசமான சிந்தனைகளை கொடுத்தாங்க. திருநெல்வேலி அப்படின்னு சொன்னா, ஒன்று உங்களுடைய உள்ளத்தில் எழுவது அருவாளும் அல்வாவும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அதற்கு மாறுபட்ட சிந்தனைகளை தந்தை அவர்கள் சொன்னாங்க. அது என்னன்னு எழுதி வச்சிருப்பீங்க, சரியா எழுதி கொடுங்க, சரிங்களா? 2க்கு வேணாம், ஒரே ஒன்றுக்கு மட்டும். அல்வாவிற்குரிய மாறுபட்ட அந்த சிந்தனை, தந்தை அவர்கள் கொடுத்த விளக்கம். அல்வாவிற்கு தந்தை அவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன? 2வது கேள்வி, வாழ்வின் கொண்டாட்டம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொண்டு கொடுத்தாங்க, ஒரு டைட்டில். வாழ்வின் கொண்டாட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் வாழ்வின் கொண்டாட்டம், இதுதான் வாழ்வின் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி தந்தை அவர்கள் சொன்னாங்க. அது என்ன? கேள்வி புரிந்ததா? புரிந்தவர்கள் ஆமா ஒரு தலையாற்றாங்க, புரியாதவங்க பக்கத்துல கேட்கிறாங்க, சந்தோஷம். கேட்டு தெளிவா எழுதுங்க. அதாவது வாழ்வின் கொண்டாட்டம், இது வாழ்வின் கொண்டாட்டம், சரிங்களா? அது எது என்பதை தெளிவா எழுதுங்க. 2வது கேள்வி. 3வதாக, அந்த இறப்பிற்கு நாம் அறியாமல் நாமளே சந்தித்துக் கொள்கின்ற அல்லது வாங்கிக் கொள்கின்ற 3 ஈக்கள் என்ன? சரிங்களா? கேள்விகள் புரியும் என்று நினைக்கின்றேன். எழுதுங்கள். வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, என்னை அன்போடு அழைத்து பெருமையான வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய அன்புக்குரிய பங்குத்தந்தை சிமியோன் ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். சிறப்பாக இந்த வாய்ப்பு மட்டுமல்ல, எப்பொழுதுமே நாங்கள் கேட்கின்றவர்களெல்லாம் உதவி செய்கின்ற கலைஞர்களுக்கு ஒப்பானவர்கள். நாங்கள் எல்லாம் சில நேரங்களில் திருப்பதி சாமி வாங்க அப்படின்னு சொல்லும்போது மனம் அன்போடு எங்களுக்கு அந்த உதவியை செய்கின்றவர்கள். எப்பொழுதும் ஒரு இனிமையான உறவை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற உங்களுடைய அன்புக்குரிய தந்தை சிமியோன் ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உங்களிடம் என்னுடைய மனம் நிறைந்த திருநாள் நல்வாழ்த்துக்கள். கரவழிகளுக்கு நம்முடைய மகிழ்ச்சி. ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸில் விளங்கிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி உம்முடைய அன்பின் ஆற்றலை கண்டுணர் அது எல்லோருடைய மீட்புக்கும் பயன்பெறச் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நவநாள் ஜெபம். எங்கள் தந்தை புனிதரே, வேத சாட்சிகளின் வழிகாட்டியே, 5 நாள் மறுபரிசு என்று பெயர் பெற்றவரே, இடர்களின் நாயகனே, ஏழைகளின் பாதுகாவலனே, உலக இன்பங்களை வெறுத்து துன்பங்களை விரும்பி ஏற்ற மகானே, துன்பத்தால் வந்து உயரத்தால் வாடி கவலையற்று இருக்கும் நாங்கள் உம்மை அறிந்து உம்மிடம் ஆறுதல் பெற ஓடி வந்தோம். முன்பு நாங்கள் உலக இன்பத்தை நாடி தேடி ஓடினோம். அது எங்களுக்கு கிடைக்காததால் தனித்து வெறுத்து உருகுலைந்து உம்மோடு இருக்கிறோம். துன்பப்படுவதை வாழ்வில் இன்பம் என்று எண்ணி துன்பத்தை பெற்ற மறுபரிசுவே, நாங்கள் படும் துன்பம் எல்லாம் நாங்கள் அடைய போகும் இன்பத்தின் ஆரம்பமே என்று உணர்ந்து மகிழ்ச்சியோடு எங்களது கஷ்டங்களை சுமக்க அருள்தாரும்.
எங்கள் பாவத்தின் விளைவல்ல, மாறாக இறைவன் எங்களை மகிமைப்படுத்த எங்கள் மீது வைத்த நம்பிக்கையின் அடையாளமே என்று உணர்ந்து சமாதானத்துடன் எங்கள் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள நல்ல மனதை தாரும். இவ்வுலகில் எங்கள் கடைசி வாழ்வை சமாதானமாக வாழவும், நல்ல மரணம் அடையவும், நித்திய பேரின்ப வீட்டில் உம்மோடு இறைவனின் முடிவில்லா வாழ்வை காணும் பேறு எங்களுக்கு கிடைக்கவும் உமது அருளால் உதவ வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். ஆமென். அமைதியின் தூதுவரான புனிதர் அசிசி பிரான்சிஸ்வே, அமைதியின் தூதுவரான புனிதர் அசிசி பிரான்சிஸ்வே, அமைதியின் தூதுவரான புனித அசிசி பிரான்சிஸ்வே, மன்றாடுவோமாக. என்றும் ஆடும் இல்லாமல் இறைவா, அசிசி நகர் புனிதர் பிரான்சிஸ்குவை தனது எளிமையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை போல வழங்கச் செய்தேன். அவரது வழிகளில் நாங்களும் நடக்கச் செய்கிறோம். இதன் வழியாக நாங்கள் அனைவரும் மகிழ்வுடனும் அன்புடனும் உம்முடைய மக்களாகிய கிறிஸ்துவை பின்பற்றி உண்மையில் ஒன்றித்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சம்பந்தம் என்பது ரோட் ஷோ அல்ல. பேருக்கு சிசிஆர ரோட்ல கொண்டு போய் காட்டுறதுக்கு ரோட் ஷோ கிடையாது. இது உடன்படிக்கை நேரம். வெளியில கொண்டு வரும்போது உடன்படிக்கை வேலையை போல மக்கள் உடனிருந்து நாம் பயணம் செய்கிறோம். உடன்படிக்கை மீண்டும் நம்முடைய நம்பிக்கையை உறுதி செய்கிறோம். நம்முடைய நம்பிக்கை வாழ்வு அடங்கி இந்த அனுபவத்தோடு ஒன்றித்திருக்கிறோம் என்ற நேரம். ஊரும் மக்களும் இந்த உடன்படிக்கை வேலையினுடைய ஒப்பற்ற அடையாளமாக விளங்குகின்ற அசிசி பிரான்சிஸினுடைய சுரூபம் நமக்கு இந்த பேருடைய தருகிறது. இந்த நேரங்களில் அப்படிதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரோட் ஷோ அப்படிங்கிற மனநிலையில் நம்மளும் அப்படி இருக்கிறோம். ஆனால் நாமும் நம்மவர்களும் நம்முடைய குடும்பமும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம். இது எங்களுடைய பங்கு, எங்களுடைய நலன், எங்களுடைய வாழ்வு என்று சொல்லி ஆக இந்த அருமையான நாளில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உடன்படிக்கை வேலை முன் செல்ல எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் கடந்து வந்த பாதையிலே பாலைவனத்தை கடக்க அவர்கள் புறப்பட்டார்கள். உடன்படிக்கை வேலை முன் செல்ல அவர்களுக்கு 3 ஆசீர்கள் வழங்கப்பட்டன. எண்ணிக்கை ஆகும் 6வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள் 3 ஆசீரை தருகின்றன. நமக்கும் நம்முடைய பங்கிற்கும் நம்முடைய மக்களுக்கும் இந்த பங்கோடு ஒன்றித்திருக்கிற அனைவருக்கும் இந்த 3 ஆசிகள் வழங்கப்படுகின்றன. முதல் ஆசி வழங்கப்படுகிறது, நமக்கு ஆண்டவர் உங்களை காப்பானாக. சொல்லுங்க பார்ப்போம். இரண்டாவது ஆசி, ஆண்டவர் உங்களுக்கு அருள் வழங்குவாராக. மூன்றாவது சமாதானம் என்று நிறை மகிழ்ச்சி. எல்லாரும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிறை மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை வழங்குவாராக. ஆசிரை நாம் மற்றவர்களுக்கு வழங்க அழைக்கப்படுவோம். நல்ல கரங்களை உயர்ந்து ஆசிரியர் உங்க ஆசி எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒருத்தர் போனதை பார்த்து ஏன்னா நம்ம பயணம் செய்கிறோம். பயணத்தின் பாதையில் நாம் காக்கப்பட வேண்டும். போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் காக்கின்றார். இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் காக்கின்றார். ஆகவே எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையின் பயணத்தை பாதுகாப்பு பெற முதல் ஆசிரை அறுத்திருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிக்கு வழங்கும். கரங்களை உயர்த்தி ஆசிர் கரங்களை நம்ம அப்படியே உயர்த்தி மற்றவர்களை பார்த்து சொல்வோம். ஆண்டவர் உங்களை காப்பாராக. இடது பக்கம் திருடுங்க, இடது கையை உயர்த்துங்க. இடது கையில் நல்ல கை, அருவாளத்தால் இருக்கக்கூடாது. நல்ல கை கொடுத்துங்க. சில கையை நல்ல ஆசிர் கை எடுத்து அடுத்த பக்கம் திரும்பு. அடுத்த பக்கம் திரும்பி ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. 2 கரங்கள் உயர்த்தப்படட்டும். 2 சமாதானத்தின் கரங்கள், சரண்டரின் கரங்கள் அல்ல, சமாதானத்தின் கரங்கள். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் எல்லாருக்கும் பங்கு மக்கள் அனைவருக்கும்
நிறை மகிழ்ச்சி என்ற சமாதானம் கிடைக்கும்படியா எல்லோருக்கும் நாம் புறத்த குறை ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அருள்வாராக. கடவுளை எடுத்து நம்முடைய மகிழ்ச்சியாக மற்றவர்களுக்கு திருநாள் வாழ்த்துக்கிறார்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் உறவிலும் சென்று வாருங்கள், இறைவனை போற்றுங்கள். அமைதியில்லா உலகினிலே துடி துடிக்கும் ஓர் அமைதி புறா, அன்பில்லா வாழ்விலே இதய புறா, அன்பில்லா மனதிலே மருந்தளிக்கும் மானப்புறா, நிலையில்லா வாழ்வினையே நிலைப்படுத்தும் பிரான்சிஸ் புறா. அமைதிக்காக அலையும் உலகில் தோது சென்றாயோ, இறை அன்பினையே கருவியாக கேட்டுக் கொண்டாயோ. அமைதிக்காக அலையும் உலகில் தோது சென்றாயோ, இறை அன்பினையே கருவியாக ஏற்றுக்கொண்டாயோ. துன்பத்தையும் இன்பமாக மாற்றினாரே, துன்பத்தையும் இன்பமாக மாற்றினாரே, இயேசு தூயவரின் காயத்தினை தாங்கிக் கொண்டாயோ, தாங்கிக் கொண்டாயோ. ஏழ்மைக்குமே நண்பனாக மாறிவிட்டாயோ, மனத்தாழ்மைதனை வாழ்வாக பற்றிக் கொண்டாயோ. ஏழ்மைக்குமே நண்பனாக மாறிவிட்டாயோ, மனத்தாழ்மைதனை வாழ்வாக பற்றிக் கொண்டாயோ. வாழ்ந்து வரும் இறைவனின் காயங்களால் நீ, வாழ்ந்து வரும் இறைவனின் காயங்களால் நீ, பாடருளை தந்து எமை வாழ வைத்தாயோ, வாழ வைத்தாயோ. சிந்தமிழ் நாட்டில் எழுந்து வா, எங்கள் சிந்தனை கூட்டி பிறந்து வா, அந்தியில் நிலவாய் புலந்து வா, வெற்றி துணிதா விரைந்து வா. சிந்தமிழ் நாட்டில் எழுந்து வா. சிறப்புக்குரியவர்களே, நேற்று அறிவித்தது போல இன்று நமக்கு உணவு தருகிறவர்கள் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய வளர்ந்த இளைஞர்கள், சரிங்களா, வளர்ந்த க்ரோன் யூத் வந்து இன்னைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆகவே அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம், அவர்களுக்காக ஜெபிப்போம், அவருடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நாளை மாலை காலையில் வந்து சுழா திருப்பலி, மாலை கொடியிறக்க திருப்பலி நடைபெறுகிறது. நாளையும் உணவு வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே மாலை திருப்பலியிலும் பங்கெடுத்து இறுதியாக நம் இறைவனுக்கு நம்முடைய விடுதல் வழியாக நன்றி கூறுவோம். இன்றைய நாளில் தேர்ப்பவனின் போது பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இறைவன்
அவர்களை விரைவாக ஆசீர்வதிக்கட்டும். நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதவிய கருணைக்கே சதா கிறிஸ்தோஸ்து நமஸ்காரம் பரிசுத்த ஆவியின் பெயராலே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, பங்கின் பாதுகாவலரான புனித அசிசியாரே, மரியே வாழ்க.